கந்துவட்டி கும்பல் மிரட்டலுக்கு பயந்து கணவனுடன் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெண் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. நாகர்கோவில் மாவட்டம் வடசேரியில் வசித்து வருபவர் சரோஜினி. இவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டார் வைத்தியநாதபுரத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரிடம் உடல்நலம் சரியில்லாத தன் கணவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக 2 கட்டமாக 3 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு 18 மாதமாக மாதந்தோறும் முறையாக வட்டி செலுத்தியுள்ளதாகவும், இதுவரை 4,32,000 வட்டி கட்டியுள்ளதாகவும், ஆனாலும் முறைகேடாக மணிகண்டன் நிலத்தினை அபகரிக்கும் நோக்கத்தில் மிரட்டி வருவதாகவும், மேலும் வீட்டில் தனியாக இருக்கும் சமயத்தில் மணிகண்டன் மற்றும் அவருக்கு ஆதரவாக மிதுன் ஆகியோர் மதுபோதையில் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அவதூறாக பேசி தாக்கியும் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு கணவர் மோகனுடன் நாகர்கோவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரோஜினி திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என் வீட்டுக்காருக்கு ஆபரேஷனுக்காக நான் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். கடன் வாங்கின பிறகு அதுக்கு பிறகு நான் வட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன். அது மணிகண்டைங்கிறவங்கள்ட்ட, மணிகண்டன் வட்டவளை, கோட்டார் வட்டவளையில் அவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் பைசா தேவை கூட கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வாங்கி நான் வட்டி கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். கரெக்டாக வட்டி வாங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. 1 லட்சத்துக்கு 8,000 ரூபா வட்டி வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னால் கொடுக்க முடியலன்னா அவன் பத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சிருந்தான். சரி, நான் கொடுத்த பிறகு திருப்பி வந்து ரூபாய் தான் வீட்டுக்கு முன்ன வந்துட்டு ஆட்களை எல்லாம் அனுப்பி ஒவ்வொரு வரையும் சண்டையை அடிப்படிமா பண்ண. நான் அங்கே இங்கேயுமா பிச்சு 3 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கேன். திருப்பி கொடுக்கும்போது சொல்லுவான் நான் எல்லா கேஸையும் ரிலீவ் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தான். அவன் கேஸை ரிலீவ் பண்ணலை, எதுவுமே ரிலீவ் பண்ண முடியாமல் திருப்பி வந்து 23ஆம் தேதி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் யாரும் இல்லாத நேரம் 2 பேர் வந்து என்ன பயங்கரமாக அடித்து என்ன ரொம்ப இது பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் 4 நாள் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்பவும் நான் கிருஷ்ணகோவில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அங்கே வந்து விசாரிச்சாங்க. நான் எல்லா தகவலும் கொடுத்தேன். அங்கேருந்து எந்த இதுவுமே இல்லை. இன்னைக்கு தான் விசாரிக்க கூப்பிட்டாங்க. நான் இங்கேயும் கம்ப்ளைண்ட் 1ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே அங்கேருந்து கூப்பிடலன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இன்னைக்கு 6 நாள் ஆகுது, எந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை. அங்கேயும் போய் கேட்டதில் அவனு பக்கம் தான் சாதகமாக பேசுறதா, எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆடியோ நான் கொடுத்தேன், ஆடியோ அவங்க கேட்கவே இல்லை. மேட்சுக்கு மேலே ஃபோனை வச்சுட்டு கேட்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஃபோன் எடுத்து கேட்கவே இல்லை. அப்போ மேட்சுக்கு மேலே ஃபோன் எடுமான்னு சொல்லி என்னை விரட்ட தான் செய்யாங்க. தவிர எந்த விதமான இதுவும் அவங்க எடுக்கலை, ஆக்ஷன் எடுக்கல. என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.